குருவடி சரணம் திருவடி சரணம் ஆகமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே குருவை நினச்சா நம்மளுக்கு எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். நம்மளோட மனக்குரிய குருகிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த குரு பார்த்துப்ப கண்டிப்பாக. ஒரு தடவை நம்ம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட சிஷ்யன் வெங்கடபட்டர், அந்த சுவாமி அவர் நின்றுட்டே இருக்காருன்னு கிராம அதிகாரி திட்டியிருக்கா. எல்லா பேருமே திட்டியிருக்கா. என்ன சும்மாவே நின்றுருக்க, போய் அந்த சந்தனத்தை ஏல என்னச்சும் எல்லா பேர்த்துக்கும் கூடும் அப்படின்ட்டுருக்கா. அப்போ சந்தனம் இழைக்கிறப்ப அக்னி சுத்தத்தை அவர் சொல்லிகிட்டே ஜெபிச்சபடியே பண்ணியிருக்கார். அப்போ எல்லா பேர்த்துக்கும் கொடுக்குறப்ப உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு. அப்போ அங்கே இருக்கிறவெல்லாம் என்ன சொல்லியிருக்கா, இது வெங்கடப்பட்டரோட வேலை தான் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதுக்கடுத்து வருண சுத்த மந்திரத்தை திருப்பி சொல்லி அந்த பட்டர் பூசி உங்களோட உடம்பை குளிர்ச்சி செய்தார். இது ஏன் எப்படி அப்படின்னா, ஒரு தொண்டு கண்டிப்பாக குரு மூலமாக நம்மளுக்கு வரும். அவர் தான் கற்றுக் கொடுக்குறவர். யாரையுமே இன்சல்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவர் எப்பேற்பட்ட ஒரு தொண்டர், ராகவேந்திர சுவாமியோட ஒரு தொண்டர். அவர் நினச்சாருன்னா அந்த என்ன சொல்லலாம், அந்த பணியில் அவ்வளோ ஐக்கியமாகிடுவாராம். அந்த தொண்டுக்கு தன்னையே அர்ப்பணம் செஞ்சிருவாராம். இந்த அக்னி சுத்த மந்திரமும் இந்த வருண சுத்த மந்திரத்தையும் முதல்ல எரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் சாந்தமாக இருக்குது. இவர் திட்டிகிட்டே இருந்தது ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு இதுவாகிடுது. அப்புறம்தான் எல்லா பேரும் உணர்ந்தாலாம் அவரை. ஆக எடுத்தோடனே நம்ம தெய்வத்துக்கிட்ட போயிட முடியாது நேர்களே. நம்ம ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தொண்டு மூலமாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தங்கம் உரச அப்படியே இது பண்ணிட்டு அப்புறம்தான் நம்ம வைரமாக இருப்போம். கண்டிப்பாக நேர்களே, நம்மளோட கவலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்மளோட காலணிகளை எப்படி நம்ம கழட்டி வைக்கிறோமோ அதுபோல் கழட்டி வச்சிடணும். எம்பெருமான் பார்த்துப்பார். கண்டிப்பாக எம்பெருமான் பார்த்துப்பார். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தொண்டனுக்கு தொண்டு செய்தால் அந்த குருவுக்கும் அந்த தெய்வத்துக்கும் செஞ்சதுக்கு நம்மளுக்கு சொல்லவே மிக இல்லை. கண்டிப்பாக எப்படி இந்த ஒவ்வொரு மந்திரங்கள் ஒவ்வொன்றும் நம்ம ஜபிச்சுக்கிட்டே வந்தோமோ அது என்றைக்குமே வீண் போகாது. அதை நம்ம மட்டும் கற்றுக்கொள்ளாமல் நம்மளோட குழந்தைகள், நம்மளோட இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி இது ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா கோடி, அந்த குழந்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்படியே ஆலமரம் மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வேணும். கண்டிப்பாக அதுக்கு நம்ம என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தனமே சுட ஆகிடுத்தான். இவர் இது பண்ணுறப்ப ஜபிச்சுக்கிட்டே இப்படி இழைக்கிறப்ப இந்த சந்தனமே அக்னி சுத்த மந்திரத்தை சொல்ல ஒரு திகுன்னு ஆகிடுத்தான். அதுக்கப்புறமா சாந்தமாய் வருண சுத்த மந்திரத்தை சொல்லவும் லேசானதான். ஆக மந்திரங்களுக்கு ஒரு இது இருக்குது, பவர் இருக்குது. கண்டிப்பாக ஓம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்து என்ட்ரன்ஸ் முடிக்கிற வரை நமக வரையும் நிறைய இருக்குது. அர்த்தங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த மந்திரத்துக்கு. ஆக நம்ம ஒரு குரு கடாட்சம் வேணும் அப்படின்னா, நம்ம ராமானுஜராக இருக்கட்டும், நம்மளோட குருநாதர் சங்கராச்சாரியராக இருக்கட்டும், பாபாவாக இருக்கட்டும், எந்த குருவோ யாரை நினச்சி நீங்கள் குருவாக பாவிக்கிறீங்களோ கண்டிப்பாக காதில் வாங்கின்றுவா. நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டோம், சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிவர்த்தி, கண்டிப்பாக நிவர்த்தி. ஆனால் நம்பிக்கை தான் பிரதானம். அது உடனே ஆகலாம், தாமதமாகலாம், கொஞ்சம் வருடங்கள் ஆகலாம். ஆக நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா பொறுமை மிக 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 முக்கியம். ஓகேவா?